என்று தினம் காதல் செய்யவா? நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே, சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே. பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா? கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா? எந்த நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும், உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே, நாகம் நானே தந்தவளே நானே, நாகம் நானே. அமிர்தா, இன்னைக்கு நீ மட்டும் இல்லைன்னா நான் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் உயிரோடு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதாம்மா. என் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ஆண்டவனே உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கான்னு எனக்கு தோணுதுமா. அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க, சீக்கிரமாவே குணமாயிடும். அமிர்தா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுமா. வேண்டாமா, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க தூங்க கூடாதுமா. இல்ல அமிர்தா, என்னால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் படுத்துக்கிறேனே. அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி, நீங்க தூங்க மாட்டேன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். கதையா? உனக்கு கதையெல்லாம் தெரியுமா அமிர்தா? சரி சொல்லு. பாதாளத்துல இருக்கிற நாகலோகம், அங்க நாகராஜா நாகராணி அவங்க ஒரே பொண்ணோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாகலோகத்துக்கு மகுடமா இருக்கிற நாகமணிய ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் சிவன் சந்நிதியில வச்சு பூஜை பண்றது ஒரு வழக்கமா இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாகமணிய சிவலிங்கத்துக்கு மேல வச்சு பூஜை பண்ணும்போது கெட்ட மனுஷங்க அதை பார்த்து அந்த நாகமணி அடையறதுக்காக நாகராஜாவை கொன்னுடுவாங்க. என்ன, நாகராஜாவையே கொன்னுட்டாங்களா? ஆமா, அவரை கொலை பண்ணி அந்த கெட்டவங்க நாகமணி அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நாகராணி தான் புருஷனை கொண்டவங்களை பழி வாங்கியே தீரணும்னு அப்படியே நாகமணியை திரும்பி கொண்டு வரணும்னு போனாங்க. ஆனா அந்த பாவிங்க அவங்களையும் கொன்னுடுவாங்க. அந்த நேரத்துல நாகராஜா நாகராணியோட பொண்ணு அவங்க அம்மாவோட சாவை பார்த்து தன்னோட அப்பா அம்மாவை கொன்னவங்களை பழி வாங்கியே தீரணுங்கிறதுக்காகவும் நாகமணியை திரும்ப அடையறதுக்காகவும் மனுஷங்களோட உலகத்துக்கு ஒரு மனுஷியாவே வரா. அப்போ அந்த சின்ன நாகராணி அவங்க அப்பா அம்மாவை கொன்னவங்களை கண்டுபிடிச்சிட்டாளா? அந்த நாகமணி அவளுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சா? கிடைக்கல. அவளால அந்த கெட்டவங்களை கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பாவிங்களுக்கு நாகராணி மனுஷங்க உலகத்துக்கு வந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவளை கொல்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. அப்படின்னு அந்த பாவிங்க சின்ன நாகராணியும் கொன்னுட்டாங்களா? அந்த நாகமணி இன்னும் அந்த கெட்டவங்க கையில தான் இருக்கா? சொல்றேன், ஆனா இப்போ வேண்டாம், அப்புறமா சொல்றேன். பொழுது விடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம்.
நீயா? என்ன ஆச்சரியம், எப்ப வந்த மயூரி? என்ன அத்தை இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறல்ல, அதனாலதான் நீ எப்போ இங்க வந்தன்னு கேக்குறேன். இப்பதான் அத்தை ஃப்ளைட்டை விட்டு இறங்கி டைரக்டா ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்து லேண்ட் ஆகுறேன் என் செல்ல அத்தை பாக்குறதுக்கு. இங்க பாரு, இந்த பூசி முழுகிற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். நீ நிச்சயமா என்ன பார்க்க வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் மயூரி, அர்ஜுன் முன்னாடி என்ன அத்தைன்னுலாம் கூப்பிடவே கூடாது, அப்புறம் அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் கோவப்பட்டுட்டோம். என்ன இருந்தாலும் நாளைக்கு அவன் தானே எனக்கு புருஷன். அப்படிலாம் பேசக்கூடாது மயூரி. அர்ஜுன் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஓ மை காட், என்ன அத்தை நீங்க? அவனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல நாங்க ரிலேஷன்ஸும் தான். எனக்கு எல்லாம் தெரியும். நீ எங்க அத்தையோட தங்க, நாகவேணியோட பேத்தி மயூரின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்டா இருக்கன்னா நல்ல மனைவியாவும் இருக்க முடியும். இது உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் புரிஞ்சிருக்கணும். சரி, உள்ள போறேன், பாய். அப்பப்பா, எவ்வளவு பேசுறா இந்த பொண்ணு. இருந்தாலும் ரொம்ப தங்கமான பொண்ணுதான். அர்ஜுன் இவளையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு இருக்கிற கண்டத்துல இருந்து கூடிய சீக்கிரம் பரிகாரம் கிடைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? நான் தான் மயூரி. மயூரி, நீ எப்போமா இங்க வந்த? பாட்டிமா, நான் இப்பதான் வந்தேன். என்னம்மா இது, சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட? என் வீட்டுக்கு நான் வரதுக்கு பெர்மிஷன் கேட்டு தான் வரணுமா? ஹாய் சின்னத்தை, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ என்ன இப்படி துரும்பா இழைச்சி போயிட்ட? ஐயோ, அது ஏன் அத்தை கேக்குறீங்க? இந்த அர்ஜுனை பத்தி யோசிச்சு யோசிச்சு இப்படி அழைச்சு போயிட்டேன். ஏய் மயூரி, ஆஸ்திரேலியால இருந்து எப்போ இந்தியாக்கு வந்த? ஆமா, எப்ப திரும்பி போக போற? என்ன சித்ரா சிஸ்டர் இப்படி கேக்குறீங்க? நான் அர்ஜுனுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். திரும்பவும் ஆஸ்திரேலியா போறதா இருந்தா அது அர்ஜுன் கூட தான். அர்ஜுன் கூடவா? அது எப்படி முடியும்? ஏன் பாட்டிமா முடியாது? நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையும் அர்ஜுனையும் ஆஸ்திரேலியாக்கு தான் ஹனிமூன் அனுப்புவீங்க. சின்னத்தை, எல்லாருக்கும் காஃபி கொடுக்க போறீங்களா? இன்னைக்கு நானே எல்லாருக்கும் காஃபி கொடுக்கறேன். கொடுங்க. என்ன இந்த பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு போறா? அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்களை பாரு, பெரியவங்க முன்னாடி எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. காலம் ரொம்ப மாறி போச்சு. இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அமிர்தா? உடனே அங்கிருந்து கிளம்பு. நீ அவங்க பாசத்துல சிக்கிக்கிட்டு உன்னோட லட்சியத்தை மறந்துகிட்டு இருக்க. உன்னோட அப்பா அம்மாவை கொன்னவங்கள பழி வாங்கறதுக்காக தான் நீ மனுஷங்க உலகத்துக்கு போயிருக்க. கூடிய சீக்கிரமே உன்னோட எதிரிகளை நீ அழிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நாகமணி எடுத்துக்கிட்டு நாகலோகத்துக்கு திரும்பி வரணும். உங்க அம்மாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும். சீக்கிரமா வா அமிர்தா, சீக்கிரமா வா. வரேன் சித்தி. என்னோட எதிரிகளை கொன்னுட்டு நாகமணி அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டு கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட வரேன். என்னோட லட்சியத்தை நான் மறந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரம் உன் எதிரிகளை தேடு, அவங்கள கொன்னுட்டு திரும்ப வா. நான் இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அமிர்தா. வா, சீக்கிரம் வா அமிர்தா. சித்தி, நான் கிளம்பிட்டேன்.
நீங்க என் மேல காட்டுற அன்பு, பாசம், கருணை இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அம்மா என் கூடவே இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வருது. ஏன் சொல்றேன்னா உங்களை மாதிரி தான் எங்க அம்மா கூட என்ன பிரிஞ்ச ஒரு நிமிஷம் இருந்ததில்ல. என்னையே நான் மறக்கிற அளவுக்கு நீங்க காட்டுற அன்பு என் மனசு பூரா நிறைஞ்சு போயிடுச்சு. என் லட்சியம், குறிக்கோள் எல்லாத்தையும் மறந்து உங்க கூடவே உங்க பொண்ணாவே ஏன் இருந்துடக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் சொல்றேன்னா நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷி இல்லை. என் லட்சியம், என் குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறின அடுத்த நிமிஷமே நான் என்னோட உலகத்துக்கு திரும்பி போகணும். என்னோட எதிரிகளை நான் இப்ப தேடி ஆகணும். தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சாகடிச்சாதான் எனக்கு நிம்மதி. விட மாட்டேன், நிச்சயமா விட மாட்டேன். என் எதிரிகளை நான் ஒரேடியா அழிச்சே தீருவேன். என் லட்சியத்தை நான் அடைஞ்சு தீருவேன். Come in. ஹாய் மாமா. மாமாவா? பின்ன என்னவா, நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எனக்கு மாமா தானே? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இந்தா. ஏய் லூசு, இன்னும் விளையாட்டு தினத்தை விடவே இல்லையா நீ? இல்ல. அது சரி, மறுபடியும் எப்ப ஃபாரின் போக போற? நான் மறுபடியும் ஃபாரின் போறதா? அந்த சீன் எல்லாம் இங்க இல்ல. ஒருவேளை நான் திரும்ப போறதா இருந்தாலும் உன் தம்பியை கல்யாணம் பண்ணி இங்க இருந்து இழுத்துட்டு போறதா தான் இருக்கேன். பை. இது என்ன புது கதை? அர்ஜுன் என்னடான்னா வேற ஒரு பொண்ணால ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னடான்னா அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஓ சார் நல்லா தூங்குறாரு. இன்னும் விடியல இவருக்கு. நீ என்னோட ஸ்வீட் அண்ட் கியூட் ஸ்டூபிட் காய். சின்ன குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருக்கே. உன்னை பார்க்கும்போது நான் என்னையே மறந்து போயிடுறேன். அது சரி, முன்னாடி எல்லாம் நாள் பூரா என் கூடவே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்வல்ல. ஆனா இப்போ வெறும் 3 மாசம் அப்ராட் போனதுக்கு என்ன மொத்தமா மறந்துட்டல. மெசேஜ் பண்ணா ரிப்ளை கிடையாது, கால் பண்ணா அட்டெண்ட் பண்றது இல்ல, சாட்டிங் டாக்கிங் எதுவுமே கிடையாது. ஏன்டா என்னை இப்படி படுத்துற? நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பொண்ணோட கண்ணு உன் மேல பட்டுருச்சோ? ஒருவேளை அப்படி இருந்தா அவ கண்ணை நோண்டி எடுத்துருவேன். நீ எனக்கு சொந்தம். நீ என்கிட்ட வந்து சேர்ந்தே ஆகணும். இந்த தடவை நான் எங்க போறதா இருந்தாலும் உன் கையால 3 முடிச்சு போட்டுக்கிட்டு உன்னையும் என் கூட கூட்டிட்டு தான் போவேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்பிச்சு போறதுக்கு நான் விட மாட்டேன்.
இல்லைங்க அமிர்தா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நானும் உங்க பின்னாடியே வருவேன். என் உயிரே நீங்க தாங்க. உயிர் இல்லாம இந்த உடல் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க எனக்கு வேணும் அமிர்தா. அமிர்தாவா? என்னடா ஆச்சு உனக்கு? என்ன பாருடா, நான் மயூரி. மயூரி இல்ல, அமிர்தா. நீங்க தாங்க என் லைஃப், வைஃப் எல்லாமே. உங்களுக்கு வேற பேர்லாம் வேண்டாம். ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. நீ என்ன அமிர்தான்ற பேர்ல தான் கூப்பிட ஆசைப்படுறியா? இட்ஸ் ஓகே, நீ எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறியோ கூப்பிட்டுக்கோ, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆ, இருந்தாலும் நீ எதுக்காக என்ன அமிர்தான்னு கூப்பிட ஆசைப்படுற? மயூரிங்கிற பேர் உனக்கு பிடிக்கலையா? எழுந்துரு. ஏய், எழுந்திரி. அப்படி இல்லைங்க அமிர்தா. நீயா? நீ எப்ப இங்க வந்த? யார் உன்னை கூப்பிட்டாங்க? சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிற? அம்மா, பாட்டி. அவங்க எல்லாரையும் நான் ஏற்கனவே மீட் பண்ணிட்டேன். அம்மா, நீ எப்ப வந்த? நீ தூக்கத்துல உளறிட்டு இருந்த பாரு, அப்ப. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். என்னடா கொழுப்பா உனக்கு? ஏன், நான் என்ன பண்ணேன்? 3 மாசமா ஒரு ஃபோன் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கூட பண்ண தோணல. ஏண்டா, நான் ஃபோன் பண்ண நீ ஏன் அட்டெண்ட் பண்ணல? கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான். சரி, அதை விட. ஆமா, சின்ன வயசுல இருந்து என்ன மயூரின் தானே நீ கூப்பிடுவ, எதுக்காக இப்ப என்ன அமிர்தான்னு கூப்பிடுற? என்ன சமாச்சாரம்? ஓ, உங்க வீட்டு முறைப்படி கல்யாணம் ஆன பிறகு பொண்ணோட பேரை சேஞ்ச் பண்ணிடுவாங்களே, அதுக்கா? அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ அமிர்தான்னு கூப்பிட்டுக்கோ, இல்ல சுஜாதான்னு கூப்பிட்டுக்கோ, நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. அது ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. இரு, நான் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய் அர்ஜுன், என்ன வெச்சு விடவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஐயோ, காஃபி குடிக்காம குளிக்க போயிட்டானே. ஒரு வேலை பண்ணலாம், நீங்க அந்த பக்கம் போங்க. ஐயா, இந்த ஊருக்கு புதுசா ஏதாவது பொண்ணு வந்தது பாத்தீங்களா? தெரியாதுப்பா. இப்பவும் தெரியாதா? தெரியாது. இப்போ இப்ப தெரியும். சரி, இப்ப சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. அவ மூஞ்சியை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அவ எங்க ஊர் கிடையாதுன்னு. பார்க்க அவ எப்படி இருப்பா? அவ கண்ணு மூக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அவ கண்ணு பாம்பு மாதிரி இருக்கும். என்னது? அவ கண்ணு பாம்பு மாதிரி இருக்குமா? பாம்பு மாதிரினா பாம்பு மாதிரி இல்ல, அவ கண்ணு கத்தி மாதிரி. அவ மூக்கு நல்ல கூர்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூக்கு இந்த ஊர்ல எந்த பொண்ணுக்கும் கிடையாது. அவ நடக்கிறதும் அப்படித்தான், நல்லா பாம்பு மாதிரி சரசர சரசரன்னு ஓடிடுவா. நீ எங்க பார்த்த அவளை? எங்கன்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு நாள் கோவில்ல பார்த்தேன் அவளை. அவ பின்னாடியே போய் உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன். அந்த கேள்விக்கே பாம்பு மாதிரி சீறி வந்துட்டான்.
எனக்கு பயம் வந்துருச்சு, ஓடியே போயிட்டேன். அப்படின்னா சரி, அந்த பொண்ணு இந்த ஊர்ல எந்த வீட்டுல இருக்கான்னு காட்டு, உனக்கு நான் 5000 ரூபாய் தரேன். 5000-மா? கண்டிப்பா கொடுப்பீங்களா? நிச்சயமா கொடுக்குறோம். அப்பன்னா வாங்க. శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయ